நாட்டிலுள்ள அதிகமான நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தங்களின் சொத்துக்களை அறிவித்து விட்டதாக தொடர்புத்துறை அமைச்சரும் ஒற்றுமை அரசாங்கத்தின் பேச்சாளருமான ஃபாமி ஃபட்சில் நேற்று கூறினார். இதற்கு முன்பு தாமும் தனது சொத்துக்களை அறிவித்திருந்ததாகவும் அவர் கூறினார். இந்நாட்டிலுள்ள சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தங்களின் சொத்துக்களை அறிவிக்க அரசாங்கம் கட்டாயப்படுத்த வேண்டும் என சுபாங் நாடாளுமன்ற உறுப்பினர் வோங் சென் நேற்று வலியுறுத்தியதை தொடர்ந்து அவர் இவ்வாறு கருத்துரைத்தார். சொத்துக்களை அறிவிப்பதில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் நாட்டிலுள்ள அரசாங்க ஊழியர்களும் தங்களின் சொத்துக்களை அறிவிக்க வேண்டும் என சுபாங் நாடாளுமன்ற உறுப்பினர் கேட்டுக்கொண்டது அவரின் சொந்த கருத்தாகும் என நேற்று லம்பா பந்தாயில் நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பின்னர் அவர் செய்தியாளர்களிடம் அவ்வாறு தெரிவித்தார். அதே வேளையில் அரசாங்க ஊழியர்கள் 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தங்களின் சொத்துக்களை அவசியம் அறிவிக்க வேண்டும் என்ற விதிமுறையை புதிய சம்பள திட்டத்திலும் உள்ளடங்கும் என கியூபெக்ஸ் பொதுச் செயலாளர் அப்துல் ரஹ்மான் முகமது நூர்டின் நேற்று கூறியிருந்தார். இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.